மாலையிட்டு மனமுடித்து வாழ்ந்து வருகின்றார்களாம். மதனும் பிரதியின்போலே வங்கியில் வாழ்ந்து வருகின்றார்கள். வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே சட்டத்தியானம் கற்புற்றாலாம். கற்புற்று மாதங்கள் அப்படியே கடந்து செல்கின்றன. ஒரு மாதம் இரண்டாகி, சரி 2 மாதம் 3 3 மாதம் 4 8 மாதம் வரைக்கூடிய நாளையில் 8 மாதம் ஆகிய சட்டத்திற்கு மனவரை பார்த்து சொல்லுகின்றார்கள். மாசமாக இருக்கிற பெண்கள் நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக. ஆனா இதுவரைக்கும் அவங்க வந்து ஏதாவது கேட்டிருப்பேனா? கேட்டது கிடையாதுல்லப்பா. நீங்கள் காட்டிலே சென்று வேட்டையாடி எனக்காக மாமிசம் கொண்டு வருவீர்களா? மாமிசம். ஆமா. என்ன? அதாவது இவ்வளவு காலமாக நீ கர்ப்பம் இருந்து இனிய பெண்கள் எதுவும் என்னிடத்தில் கேட்டது கிடையாது. சரி. மாமிசம் தானே இதோ வேட்டையாடி நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி காலகத்தில் வேட்டையாடக்கூடிய நேரத்தில் துஷ்ட மிருகங்களால் அடிபட்டு இந்த சட்டநாயகர் காரியத்தில் இருந்து விடுகின்றார். வேட்டையாட போன இடத்திலே மலைவீரர்கள் அடித்துக் கொண்டிருக்கின்ற சண்டை. சரி. அழைத்தால் சட்டத்தியானவள் சண்டனாரோடு இறந்த செய்தி தாங்காமல் அழைகிறாள் என்று பாருங்கள். அழுது புறப்படுகின்றார். அண்டவரை மன்னவா சண்டனாரோடு இருந்த துக்கம் தாங்காமல் மனைவியானவள் எப்படி என்னை அழுவாய்? இந்த அனுபவம் காரியத்தில் எனக்கு துணை என்று சொன்னால் தங்கள் மட்டுமல்லவா உள்ளது. இனிய கொண்ட மருத்துவதற்காக மாமிசம் இருப்பதற்காக சென்றீர்கள் அல்லவா, என்னை விட்டு சென்று விட்டீர்களே. சரி. அப்படி என்று சொல்லி மன்னவா நான் யாருக்கு என்ன பாவம் செய்வேன்? காட்டிலே நான் தனியாகத்தானே வாழ்ந்து வந்து எனக்கு துணையேற்று வந்தவர் நீங்கள் தான். நீங்களும் பாதையை சென்று விட்டீர்களே மன்னா, என்னை யார் பார்த்துக் கொள்வார்கள்? ஒத்து போன்ற நீரை உடம்பெல்லாம் சோழவிட்டாய். கண்ணீரை அத்தமெல்லாம் சோழவிட்டு அழுது புரண்டால் வாழ்ந்ததும் கணவன் திரும்பி வரமாட்டார்கள் அல்லவா? அழுது புரண்டாலும் இறந்த பேர்கள் திரும்பி வருவார்களா? கண்டிப்பாக வரமாட்டார்கள். நமக்காக வாழவில்லை என்று சொன்னால் நம் வயிற்றிலே குழந்தைகள் இருக்கின்றன. இந்த குழந்தைகள் எந்த பாவத்தை செய்கிறார்கள்? வயிற்றில் வளர்ந்து வரக்கூடிய குழந்தை எந்த பாவம் செய்து எப்போது பாவம் செய்யவில்லை? அவர்களுக்காக நாம் வாழ்ந்து விடலாமே அப்படி என்று சொல்லி ஒருவாறு மனதை தேற்றிக் கொண்டு சரி வாழ்ந்து வருகின்றார் சண்டத்தியானவள். சண்டத்திக்கும் 10 மாதம் ஆகின்றது. 10 மாதம் ஆன பிரகாரம் சண்டத்தியானவள் குழந்தைகளை பெற்றெடுத்தாளாம். அதாவது 10 மாதம் ஆன பெண்கள் குழந்தையை பெற்றெடுப்பார்கள். குழந்தைகளை எப்படி பெற்றெடுப்பார்கள்? ஒரு குழந்தை சொன்னா குழந்தை பெற்றெடுத்துட்டான்னு சொல்லலாம். அப்படி என்று சொன்னால் ஒரு குழந்தை அல்ல 7 குழந்தைகளை பெற்றெடுத்தாளாம் ஒரே சூழ்நிலை. ஏன் மாப்பிள்ளை பிள்ளைங்க என்ன அப்படியா? மக்கள் பெற்ற மகராசி ஒரு சூழலில் 7 பிள்ளை 7 பிள்ளை
பெண்ணெடுத்த குழந்தையை கொப்பாரணிக்கு தொப்பி கொடியாக தருந்து தங்கமாணிக்க தொட்டிலே தாராட்டி இந்த குழந்தைகளுக்கு மேலாமும் சூட்ட வேண்டும் அல்லவா? பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி சட்டத்தில் குழந்தைகளுக்கு எப்படி பெயர் சூட்டுகிறாள் தெரியுமா? தக்கன், தொக்கன், இடம்பன், கலம்பன், சம்பரன், சமீகரன், தாருகன், தாருகன். 7வது பிள்ளைக்கு தாருகன் என்று பெயர் சூட்டுகிறார். அவர்தான் கரையான். கரையான். ஆமா. அதாவது 7 பிள்ளைகளுக்கும் பெயர் வச்சிருக்கா அந்த காலத்துல. அது எவ்வளவு அழகா வச்சிருக்கா பாத்தீங்களா? ஆனால் 7 குழந்தைகளையும் ஒரு குழந்தையை பத்திட்டே நம்ம வளர்க்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த அம்மா 7 ஆண் குழந்தைகளை வளர்த்துட்டாங்க. எப்படி வளர்த்திருப்பாங்க? தாலாட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் எப்படி தாலாட்டினா பாருங்க. கண்ணே மணியே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கட்டி கருப்பே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கட்டி ரவியே ஆராரோ, கட்டி கருப்பே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, குழந்தை எப்படி தாராட்டிருக்கா பாத்தீங்களா? தூங்காத குழந்தையும் தூங்கணே. தூங்காத குழந்தை இப்படி தாலாட்டு பண்ணா தூங்குன்னு சொல்றேன். ஆமா, பாட்டின தாலாட்ட பாதி வரைக்கும் கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா தான் போச்சு. மாமா என்னன்னு தெரியல, வந்த நேரத்துல தூங்குறாரு. மணியே 10 தான் ஆகுது. சரிதா? என்ன தூங்க உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. இது நிஜமாட்டு நடந்த சம்பவம். அதாவது ஆமா, அதாவது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடம். திருச்செந்தூர் கிருபானந்த வாரியார் பேச்சுரைக்கு வந்திருந்தாங்க. சரி, பேச்சுரைக்கு வரக்கூடிய நேரத்துல வந்து அவங்க பேசிட மாட்டாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. சேர்ல அப்படியே கொண்டு வீட்டு சேர்ல இருக்கிற மாதிரி கொண்டு இருந்தாங்க. ஒரு பிறப்பு சேர்ல சரி இருத்தின உடனே அப்படி ஒரு அல்லதுல மாதிரி அப்படி ஒரு சவுண்ட் போட்டாரு. ஆமா, என் நன்மை செல்வங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன முதல் வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, ஆலயத்தில் வந்து கோவிலிலே வந்து யாரும் உறங்காதீர்கள், உறக்கம் வரும் என்று சொன்னால் வீட்டிற்கு சென்று விட வேண்டும் என்று. அதாவது கோவிலிலே வந்து இருந்து உறங்குபவர்கள் அடுத்த ஜென்மத்தில் காட்டு பண்டியாகவும், படுத்து உறங்குபவர்கள் அடுத்த ஜென்மத்தில் மலைப்பாம்பாகவும் சென்று விடுவீர்களாம். அப்படியா? கோவில தூங்க கூடாதுன்னு சொல்றீங்க. கோயிலை நன்மை செல்வம் தூங்க வந்தா என்ன செய்யணும்? தூக்க வந்தாகி மேலே தூங்கிடணும். வீட்டுல போய் தூங்கணும்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, ஏமா தூக்க கோயில வந்தாக்கி தூக்கத்தை எல்லாம் அப்படியே வீட்டுல வச்சுட்டு தான் கோயிலுக்கு வரணும். ஆமாமா, இப்ப நீங்க தூங்குறத பார்த்து நானும் தூங்குவேன். 10 பேர் தூங்குவாங்க. அப்படின்னு சொல்லி, அதாவது என் அருமை செல்வங்களை ஆலயத்தில் மட்டும் வந்து தூங்கவே செய்யாதீர்கள். வயது வித்தியாசம் இருக்குதா? அதுவும் 12 வயதிற்கு மேல் என்று சொல்கிறார்கள். கண்டிப்பா குழந்தைகள் கிடையாது. சரி, பொழுதுமாறே நல்ல வண்ணமுமாய் பாடி வந்து மொத்தம் கொடுத்திடுவான்.
ஆமா